Hi friends, welcome back to Mama with Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிதடி ராகல தான் நடக்க போகுது. இன்னைக்கு அடி வாங்க போதாமா. பேபிமா வந்து ரொம்ப நாள் ஆச்சாமா அடி வாங்கி என் கையால. அதனால அடி வாங்க போதாமா. சோ அதனால தான் அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா ஃபன்னா ஜாலியா போவோம். என்ஜாய் பண்ணுங்க நீங்களும். என்னப்பா? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் பா. என்ன சந்தேகம்? Dress வாங்குறீங்களே, வாங்குற Dressலாம் உங்க வீட்ல எங்கதா வைக்கிறீங்க? வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? நிறைய பேர் கேட்டாங்க. அது தெரியலையே. சரியா? ஆனா வந்து இருந்தா தானே முதல்ல வைக்கிறதுக்கு. இல்லவே இல்ல, ட்ரெஸ்ஸே இல்லைங்க. நீங்களே பாருங்க, இவ்வளவு பெரிய பீரோல மேல ஊருதா. சரியா? இது என்னோடது. அவ்வளோ இருக்குது. வாய் கிழிச்சிருவேன். இந்த ரேக் ஃபுல்லா தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க, அதை மடிச்சு வச்சா அப்போ வந்து வைக்கவே முடியாது. பாதி ட்ரெஸ் வெளில எடுப்போம். அதனால தான் துருச்சி வச்சிருக்குது. துருச்சி யாரு? நானே. ஆமா. சரி, ஓகே. எல்லா லேடிஸும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க பீரோல நீங்க எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க? உங்களுக்கு எத்தனை பீரோ ட்ரெஸ் இருக்கும்? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பாவப்பட்ட ஜென்மம் நானே. இங்க நீங்களே பாருங்க. இந்த ரேக் எந்து, அப்புறம் இந்த ரேக் எந்து, 2 ரேக் தான். இந்த ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இவ்வளவுதான் வச்சிருந்தாரு. பாதி நான் வச்சிருந்தேன். இப்ப இது ஃபுல்லா ஜீன் டாப். இந்த பக்கம் இருக்கிறது அவ்வளவுதான். இந்த 2 ரேக் ஃபுல்லா, பின்னாடி இருக்கிறது ஃபுல்லா ஜீனு, முன்னாடி இருக்கிறது ஃபுல்லா டாப்ஸ். இவ்வளவுதான் என்கிட்ட இருக்குது. சரியா? முன்னாடி ஒரு 4 பிட்டு துணியை வச்சுட்டு நீ வந்து நான் ஆக்குபை பண்ணிக்கினேன்ற இருக்கு. அதெல்லாம் எடுத்து வந்து இங்க வைக்கணும். அதெல்லாம் வெறும் கட் பண்ணி டெய்லி யூஸ் கட் பண்ணி. சட்டையெல்லாம் இப்ப மடிச்சு வச்ச சட்டையெல்லாம் கொண்டு போய் அங்க வச்சிருக்கா அவ. சும்மா இத்தனை உங்ககிட்ட இருக்கிற மாதிரி உலகத்திலேயே இல்ல போ அப்படி நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஆனா அழகா வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு வாட்டி இப்ப யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு சுருட்டி வைக்கல. சுருட்டி வைக்கிறதுங்கிறது கிடையாது. இங்க வந்து எங்கிட்ட இல்லவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீ எப்பப்பா வந்து ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணதை இன்னொரு வாட்டி போடவே மாட்டாங்களாமா. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. நீ எப்பப்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்க போற? அப்படியா நான் இருக்கேன்? நீயே சொல்ல. பாவப்பட்ட ஜென்மம். இப்ப எத்தனை ஈவென்ட் வருது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே மூக்கால் அழுதுன்னு இருக்கிறேன், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனை ஈவென்ட்டுக்கும் நான் என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. அமைதியாதான் இருக்கிறேன், என்ன பண்ணி தொலைக்கிறது? முக்கியமான ஈவென்ட் வருது, அதுக்கே இன்னும் அமைதியா தான் உட்காந்துக்கிறோம். இது போக 2 ட்ரிப் வேற இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு ஃபேமிலி ட்ரிப், ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓப்பா முடியல. இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அதுக்கெல்லாம் போட்டு தீத்துருப்பா. அதுக்கப்புறம் நீ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட வேணாம், அப்புறம் வாங்கிக்கலாம். சரி, அப்ப நீ என்ன பண்ணுவ? நானும் அதே தான் செய்வேன். இருக்கிறதே இவ்வளவுதான். அவங்களுக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க? இல்ல என் ட்ரெஸ் 4 தான் இருக்கும், நான் திருப்பி போடுவேன் அப்படிங்கிற கதை தயவுசெய்து யாரும் பேச மாட்டாங்க. லேடிஸும் நீங்க பேச மாட்டீங்க. சரியா? நானும் பாத்துருக்கேன். ஈவன் கெனடி கூட சொல்லுவான், அக்கா ஒரு பீரோ ஃபுல்லா ஷாம்லா ட்ரெஸ் தாக்கா இருக்குது, நீ என்னக்கா 2 ரேக் தான் வச்சிருக்கிற? அவனே ஷாக் ஆயிட்டான், நீ 2 ரேக் தான் வச்சிருக்கியா அப்படின்ட்டு. நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எங்க தூக்கி போடுறன்னு எனக்கே தெரியலப்பா. அத்தனை இங்கதான் பாருக்குது. என்கிட்ட இடம் இல்ல. நீ மடிச்சு வச்சிருக்கணும். எல்லாரும் மடிச்சு வைப்பாங்க, நீ துருச்சி வச்சிருக்க. மடிச்சுதான் வச்சிருக்க. இங்க முன்னாடி இருக்கிறதா கொஞ்சம் இது போய் மடிச்சு வைக்கிறதா? பார்த்தாலே தெரியுது. எடுத்தேன்னா 4 ட்ரெஸ் தான் மடிச்சு. இது முன்னாடி இருக்கிற 5 ட்ரெஸ் அப்படியே புது ட்ரெஸ் தான், புத்தம் புதுசு, தீபாவளி புதுசு மாதிரி. அது புத்தம் புதுசு. அத நீ இப்படி துருச்சி வச்சிருக்க பழைய ட்ரெஸ்ன்ற. பீரோ ஓபன் பண்ண அங்க அப்படி எப்படி வலியுதுன்னு மட்டும் காட்டேன். அது குழந்தைப்பா. அது இந்த பீரோ ஃபுல்லா விழுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது போக மேல இருக்கிற பேக் ஃபுல்லா அது ஃபுல்லா துணி வச்சிருக்கு. அத மட்டும் கேட்கவே மாட்டாரு. நான் பாவப்பட்ட ஜென்மம். ரேக்ல மடிச்சுன்னு இருக்கேன் நானே. நீ வந்து அங்க மௌலி ரேக்லயும் வச்சிக்கிற, எந்தலயும் வச்சிக்கிற. அது இப்ப எடுத்த சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, போனா வந்தா சாரி. அப்புறம் எனக்கு கோவம் வந்ததுன்னா எல்லாத்தையும் இழுத்து தூக்கி கீழே கடாசிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ, மடிச்சு வையாப்பா. அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட வந்து இருக்கிறது நான் இப்ப சொல்றேன். இரு, நான் கைப்பிள்ளைய கூப்பிடுறேன். கைப்பிள்ளை இல்லாததுனால உன் இஷ்டத்துக்கு ராஜ்யத்திற்கு நீ பேசிட்டு இருக்கிற. கூப்பிடு. கைப்பிள்ளை கூப்பிடு, வரட்டேன். நீங்க நான் பேசிக்கிறேன். பாப்பா, உனக்கு தான் நிறைய ட்ரெஸ்ஸா, அதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையாமா. ஒரு பீரோ ஃபுல்லா ரேக் ஃபுல்லா வச்சிருக்கியாமா. ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸா குவிச்சு வச்சிருக்கியாமா. நீ தான். ஆமாவா இல்லையா? இல்ல.
நான் பீரோ திறந்து காட்டிடுவேன். நானும் பண்ணுவேன் பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு வாங்க. அததான் நானும் சொல்லலாம், இழுத்து போடு பாப்பா. நீ அப்படியே துரிச்சு துரிச்சு வச்சுட்டு எனக்கு ட்ரெஸ் இல்ல எனக்கு ட்ரெஸ் இல்ல அப்படின்னு சீனா போடுற. ஒரு நிமிஷம் இருங்க. இது பாப்பா அங்க காட்டு டாடி நீ. அதான் இதுல எத்தனை ஃபர்ஸ்ட் ரோல இங்க கேட்டுக்க திருப்பி கேப்ப. ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ரோ. ஐயோ அம்மா அதுல ஃபர்ஸ்ட் திருப்பி. இது செகண்ட் ரோல. ஐயோ சரி ஓகே. அந்த ரோல முன்னாடி இருக்குறதுல இழுத்தா எல்லாம் புதுசு. ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 5 இருக்கா? 5 காலம் இருக்கா? இங்க வாங்க. 1 2 3 4 1 மினிட் நான் பேசுறேன். 1 2 3 4 ஓகேவா? இப்போ அப்பா இப்போ இங்க இந்த ஒரு Dress தான் இந்த ஒரு ரேக் தான் வைக்க முடியுது ரைட்டா? இப்போ இப்படியே டர்ன் பண்ணுங்க. அதான் சொல்றேன், இது அதெல்லாம் பாலாத்துல உள்ள போகும். அது என்னது இது? ஆமா இது எனக்கு தெரியாம போச்சு. ஆமா இது என்ன 11 இது என்ன 12 என்ன இல்ல உண்மைதான் பாப்பா. அதெல்லாம் புதுசு புதுசெல்லாம் தூக்கி அந்த மாதிரி பின்னால சொருவிடுறாங்க. 13 14 15 16 17 18 19 20 இதுக்கப்புறம் இன்னும் எங்க என்ன 20 ரூபா இருக்குல்ல. அப்புறம் என்ன 20 ரூபா என்ன கணக்கு புரியலையா? இத பாரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கை இப்படி ஸ்டார்ட் ஆகுதா, இப்படி உள்ள போச்சுன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது. பாருங்க படத்துல வர அதால பாலமா போயினே. ஆமா அதுல போயிட்டே இருக்கும். இந்த பீரோ அப்படி கிடையாது, சின்ன பீரோ இது. பத்தியா இது மெயின் பாயிண்ட். அதெல்லாம் மடிச்சுதான் இருக்கு. ஆமா பாருங்க எப்படி அப்படியே தோண்ட தோண்ட வந்துக்கினே இருக்குது பாரு. இந்த அம்மா ட்ரெஸ் இல்ல பின்னாடி இருக்கிறதெல்லாம் கவுன் ஃப்ராக் அதெல்லாம் அது பேரு Dress தான். அதெல்லாம் நான் வந்து ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி ரெகுலர் யூஸ் தான் இங்க இருக்கிறது. முன்னாடி இருக்கிறதெல்லாம் ரேரா இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணு. எதுக்கு சும்மாவே உள்ள துருத்தி வச்சிருக்கிற? அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஏதாவது இதுன்னா யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி திரிவாங்க. அத இதெல்லாம் நான் எத்தனை தடவை போட்டேன் தெரியுமா? அதெல்லாம் சரி தூக்கி போடாத, அதை எடுத்து வச்சுன்னுக்கிற உள்ள. அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு போடுவேன். அப்ப அதை போட்டு வா இன்னைக்கு. அதெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. முதல்ல எனக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடு. என்ன மிஷின்? தையல் மிஷின். நிஜமா டாடி எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தாடி. நாங்க பாட்டுக்கு எங்களுக்கு தேவையானது டப்ப 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 அடிச்சு நான் பாட்டுக்கு போட்டு. ஓ டப்ப டப்ப டப்பன்னு அடிச்சிடுவீங்க, அப்படியே வாயிலேயே முழம் போடுவீங்க. அவங்களே வந்து இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு ஊசி ஒரு நூல் கண்டு ஒரு ஊசி வாங்கி வந்து தரேன், எடுத்து அதை கோத்தும் குத்துறேன், அப்படி டப்ப 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 டப்பன்னு தைக்கணும். நீங்க எப்படி டெக்னிக்கா? நான் டவார் இப்படி கையில இப்படி உள்ள விட்டு இப்படி வெளில எடுத்துருவேன். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. எங்களுக்கு வாங்கி தா உஷா டெய்லர். உஷா இல்ல சிங்கரா உஷாவான்னு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். சிங்கர் மிஷின் பேரே தெரியல. டான்சர்ல எனக்கு மிஷின் பேரே தெரியல, அதுக்கு மிஷின் வேணுமாமா. தெரிஞ்சது ஒண்ணே உஷா. உஷா சிங்கர் ரெண்டு இருக்கு, எது பெஸ்ட்னு தெரியல. அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப வாங்கணுமோ அந்த ஸ்பாட்ல போய் அதை வாங்கி வந்துடுவேன். வாங்கி நாங்களே தச்சு பழகிக்கிறோம். தச்சு பழகிக்கோங்க. நான் முதல்ல ஊசி நூல் கண்டு வாங்கி வந்து தரேன், அதுல தச்சு பழகுங்க. அப்புறமா மிஷின்ல தையுங்க. அதெல்லாம் ஈஸியா தைக்கலாம். சரியா? மிஷின் தான் ஈஸி, கையில தான் கூட கஷ்டம். மிஷின்னா நாங்க எப்ப எங்களுக்கு தேவையோ நைட்டு கூட உட்கார்ந்து அடிச்சு ஆலி சாண்டி போய் நோண்டாம நாங்க பாட்டுக்கு வச்சு ஆலி சாண்டி நோண்ட வேண்டியதா இருக்குது. நம்ம டெய்லர் வந்து அவர் பிஸியா இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னா 60 ரூபாய். இப்ப ரேட் வேற ஜாஸ்தி பண்ணிட்டாரு அவரு. எங்களுக்கு எங்க தேவையோ நாங்க அடிச்சு நாங்க பாட்டு போயினே இருப்போம். அது எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா கட் பண்ணி அடிக்க தெரியுமா உங்களுக்கு? அடிச்சு இப்படி அடிக்க தெரியாதா எங்களுக்கு? வாயிலேயே அடிச்சுடு மழம் கீச்சிடுவீங்களே நீங்க. அதை வாங்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு அப்பவும் டெய்லர் அண்ணா கிட்ட தான் ஓடுவீங்க. போட மாட்டோம். கேட்டா அர்ஜென்ட் இப்ப நீ அடிச்சு தெரியா முடியாது இல்ல, அப்ப அவரு தான் செய்வாரு. நாங்க பண்ண மாட்டோம்ன்றியா? நாங்க வாயில முளை போடுவோம் தானே சொல்றேன். கரெக்டா? டெமோக்கார அங்கிள் வந்தாருன்னா நீ கத்துக்கோடாடி எங்களுக்கு கச்சு குத்துருவேன். ஆமா அது ஒண்ணுதான் ஓட்டா எனக்கு. அதனால அத வந்து பண்ணிக்கலாம். அதுல நான் ஒழுங்கா அடிச்சு கொடுத்தாலும் அதுல ஒரு குறை சொல்லிக்கிட்டு பேசிக்கின்னு போடுவீங்க நீங்க. கட்சியில அதை தான் போட்டு வருவீங்க. நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்ச, அது கூட உனக்கு செய்ய தெரியல சி அப்படின்னு அந்த பேச்சு ஏச்செல்லாம் நான் வாங்கணும். அதுக்கு என்ன டேஸுக்கு அப்படி ஒன்றும் நீங்க ட்ரெஸ்ஸை போட்டு வரணுன்ற அவசியமா தொலைன்னு போட்டு வந்தா என்ன நீங்க போற இடத்துல உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்களா? ஐயோ தொலைன்னு போட்டு வந்துட்டீங்க பேபிமா. நோ பேபிமா, இதெல்லாம் உனக்கு என்னப்பா ஃபிட் வேண்டி இருக்குது.
பேரல் பேக்கி மாதிரி உடம்பு வச்சுக்கிறேன் நீனு. இப்பெல்லாம் குறைஞ்சிட்டு இப்பெல்லாம் டபுள் எக்ஸல் வாங்கினது எக்ஸல் வாங்குறேன். குறைஞ்சிட்டேன்னு இப்பெல்லாம் மத்தியானத்துல தூங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் நான் அது தூங்காதாமா. கரெக்டா இருக்கு தெரியுமா? அதான் பேபிமா தூங்காதாமா. தூங்காம என்ன பண்ணோம், நான் தூங்கலை அப்படின்ட்டு பக்கத்தில் என் காது கிட்ட வந்து நல்ல ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு அப்படியே ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கும். அப்படியே புசுன்னு. ஆனால் எனக்கு தோணும்ப்பா அப்படியே திரும்ப பலார்னு ஒரு அரையலாம் போல. என்னைக்கோ ஒரு நாள் செய்ய போகிறேன் பாரு. அப்படியே கண்ணை 2 பழுத்துற மாதிரி தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுவியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளை எழுப்பி விட்டு இந்த அம்மா படுத்து தூங்கின்னு இருப்பாங்க. இன்னைக்கு விடலையே நான் உருன்னு கொரட்டை விட்டுச்சே அப்படின்னு கொரட்டை விடுற பேர் அப்படின்ட்டு தூங்க மாட்டேன். அப்படியே பேர் பாப்பா கண்ணத்துல நான் யாரோ அரைஞ்சா மாதிரி கோடா இருக்குது. அப்படியே அவ்வளோ தூக்கம். ஆனா எழுப்பி விட்டேன்னு வச்சுக்கோ கை வலி திருப்பி கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு கண்டினியூ பண்ணியிருந்தா கை வலியா போயிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாதனால எல்லாம் அரைகுறை. எங்க போனாலும் அரைகுறை வேலைதான். அடிக்க மாட்டாங்க நம்ம வீட்டுல. நம்ம ஸ்வீட்டிக்கு வேற கொஞ்சம் இப்பெல்லாம் ஸ்வீட்டி எல்லாம் அடி செருப்பு எடுத்து அடிச்சு துரத்தியாச்சு. அடிக்கல தம்பி, ஸ்வீட்டி தூங்குது இப்போ. தூங்குது எஞ்சிக்கும் அவள்தான் கூடாதுன்ட்டு நீ டேப்லெட் போட்டாதான் அது ஏஞ்சிக்காது. எழுப்பி விட்ட நீ அதெல்லாம் எப்பயோ ஓடி போச்சு. எப்போ மாதா கோயிலுக்கு போனப்போ அந்த சுருக்குன்னு இதுவாச்சோ அப்பவே ஓடி போச்சு ஸ்வீட்டி. வேணா பாரு திரும்பி செக் பண்ணலாம் அப்புறமா. ஸ்வீட்டிலாம் அப்படியே தொட்டப்பக்கட்ட எல்லா கட்டையிலேயே தச்சாச்சு. செருப்பு தொட்டப்பக்கட்ட எல்லாம் அடிச்சு தொத்திட்டாரு ஆண்டவர். சாப்பிடுவேன் ஆனா பட் ஐ won't take unnecessary foods. சரி ஓகே फ्रेंड्स, நாம எல்லாம் இங்க வந்து பாருங்க அழகா மடிச்சு வச்சிட்டேன். இது வச்சாச்சு. ஈவென்ட்டுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சாச்சு. வெங்காயத்தை புடுங்குனேன். என்ன சட்டுன்னு என்னமோ ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ அசிங்கமா பேசுறேன் நீனு. உன்னை டீசென்ட்னு நினைச்சுன்னு இருந்திருப்பாங்களோ. ஒரு ட்ரெஸ் வெங்காயத்தை புடுங்குனேன் அப்படின்ற அப்போ உன் வாய்ஸ் தெரிஞ்சிருக்கும், உன் வாய் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நானே பாவமா இருக்கிற டென்ஷன்ல இருக்கிறேன். எனக்கு மிஷின் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும். உன்னை விட ஏக டென்ஷன்ல இருக்கிறேன் நானு. அதை விட டென்ஷன் எனக்கு. யாரா வந்து ஏதாவது பேசுனீங்கன்னா அப்படியே கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால எங்கேயும் வெளில போகாம கூட சுத்தி இருக்கிறேன் நானே. என்ன வேமா இதை முடிச்சுட்டு இப்ப எங்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேனாவை பார்க்க போறோம். ஆனா வந்து நம்ம குரங்கு கட்சி இந்த பிராங்க பார்த்துட்டு அது வந்து மகேஷ் தாத்தாட்டு இருக்குதாமா. அது என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் பண்ண மாதிரியே பண்ணிங்களா பாப்பா? பண்ணி காட்டினுக்குதா, அது என்னன்னு வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பரோட்டா சாப்பிடணும் போல இருந்ததா, அதனால கிளம்பிட்டோம். இல்லை எஸ் என்னப்பா அல்ஃபம் சிக்கன் வாங்கி சாப்பிட்றேன். நீ என்ன சாப்பிட்ற? என்னம்மா சொன்ன தாத்தா? தாத்தா என்னம்மா? பாட்டி இருந்து என்னம்மா சொன்ன? பிரியாணி பண்றாளா? உனக்கு வேணுமா? என்னம்மா பண்ற? பிரியாணி. ஓகே தாத்தா சாப்பிடுவேல செல்லம். பிரியாணி பாருங்க எப்படி வேகுதுன்னு. ஏம்மா பிரியாணி வேகுது தானே? வெந்துச்சா பாத்து? சிக்கன்லாம் வெந்துச்சா? எடுத்து ஊத்துறா பாரு. ஜப்பாட்டாமா பீஸ் நான் பீஸ் சியா பீஸ் வைக்கல பாரு நீங்க. எட்டி பாத்து. ஓகேடா, थैंक यू. என்னம்மா ஆச்சு தாத்தாக்கு? மகேஷ் தாத்தாக்கு என்னாச்சு? இல்ல நேத்து என்னாச்சு? நாய் எப்படி பண்ணி காட்டு? எங்க பண்ணி காட்டு? பண்ணி காட்டுமா? எப்படி காட்டுமா? என்ன பண்ணாரு தாத்தா? இரு அதை வச்சுட்டு வரா. தாத்தா வச்சுக்கிறோம் காட்டு. அது நாய் கழிக்கிற மாதிரி இருந்ததுக்கு.
சீரியஸா பண்றேன் எனக்கு கூட தெரியலப்பா நீ பண்ணுமா எப்படி எப்படி பண்ணாங்க தாத்தா சிரிச்சிருக்குது வர உடைக்காதே கவலை எனக்கு எதுக்கு இருக்கா எப்படி இருக்குது ஆக்டிங்க செஞ்சு காட்டுமா எப்படி தாத்தா பண்ணாரு செஞ்சு காட்டு மோனா வந்து சொல்லினே இருந்தா தெரியுமா நீ செஞ்சு காட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு ஹேனா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டோம் செய்ய அப்படின்னா வெக்கப்படுது இது பார்த்துட்டு இவரை பார்த்து வெக்கப்படுது இவர் இல்லாம செஞ்சு காட்டுது அப்போ அந்த வீடியோ போட்டு கூட அது சிரிச்சுன்னு இருந்தது ஆஹான்ட்டு அது பார்த்துருப்பீங்க நீங்களே அதுக்கு வந்து என்னன்னா 19th பர்த்டே அந்த 2 தக்காளி கிட்ட நாங்க மாட்டின்னு முழிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் வரும் ஒரு தக்காளி கிட்ட தான் முதல்ல டெய்லி ஒளிஞ்சு ஓடி வருவோம் இப்ப 2 தக்காளி ஆயிடுச்சு ரெண்டுமே அழுகுதுங்க இப்பெல்லாம் இப்ப போனாலே நாங்க வந்து தலைமறைவா செருப்பு தூக்கின்னு ஓடி வர வேண்டியதா இருக்குது அவங்க வீட்டுல தப்பிச்சு ஓடி வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடு இவர் வேற நடப்பா கிளம்பலாம் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கு அப்படின்னோடனே எலினா புரிஞ்சுக்கிச்சு ஹேனா பாய் சொல்லிடுச்சு எலினா புரிஞ்சுட்டு வந்து மேல ஏறி உட்காந்துக்குச்சு வெளியில போலாம் காருக்கு போலாம் நீ வாச்சு அது அப்படியே இப்படி சமாதானம் பண்ணி அவங்க அம்மாட்ட குடுத்துட்டு தலைமறைவா ஓடி வந்தோம் பெட்ரூம்ல வா உள்ள போலாம் தாச்சுக்கோ உள்ள வா என்னனோ பண்ணி உள்ள கூட்டிட்டு போச்சுங்க ரெண்டையும் உள்ள கூட்டிட்டு போனோடனே நாங்க இப்படி ஓடி வந்துட்டோம் இப்ப சியோனக்காவை வந்து பார்க்க போனோம் சியோனக்காவும் ஓரளவுக்கு நல்லா கியூர் ஆயிட்டாங்க மோனா கல்யாணத்துக்கு ரெடி ஆயின்னு இருக்கிறாங்க அந்த அக்கா ஹெல்த்தியா ரெடி ஆகட்டும் நாம அதுதான் நமக்குமே நல்லது ஏன்னா நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க யாரும் நம்ம விட்டுட்டு போனாலும் நல்லா இருக்காதுல எல்லாரும் வந்தாதான் ஜாலியா இருக்கும் கல்யாணமும் அதனால அந்த அக்கா பிளான் பண்ணி கல்யாணத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கியூர் ஆயிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த ஈவினிங் விளாக் நமக்கு முடிஞ்சு போச்சு இது இன்னும் போயிட்டு இந்த தூங்கிட்டு காலையில வந்து நாளையிலேருந்து மோனாக்கு திருப்பியும் வந்து ப்ராக்டிகல்ஸ் வைவா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு 5 டேஸ்க்கு அவளுக்கு காலேஜ் இருக்கு எக்ஸாம் இருக்கு போயிட்டே இருப்பா இன்னும் கொஞ்சம் 5 நாளைக்கு நமக்கு போர் அடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க ஓகே பாய்